Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நீங்க 100 கோடி 500 கோடி 10,000 கோடி 20,000 கோடி தேவைப்படக்கூடிய நிறுவனம் தான் உள்ள வரணும்னு கிடையாது. ஒரு 5 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனம், 5 மொத்த கம்பெனியோட நிறுவனமே சின்னதான கூட அவங்க SME கேட்டர்ல உள்ள வரலாம். நேத்து நிறுவனம் நீங்க ஒரு 2013-12 வந்த நிறுவனம் வெறும் மொபைல் ரீசார்ஜ் பண்றீங்க, அதுக்கு அடுத்து ஸ்வைப்பிங் மிஷின் கொடுக்குறீங்க, அதுக்கு அடுத்து இப்போ லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. இதுக்கு உங்களுக்கு 18,000 கோடி LICக்குள்ள வந்துட்டான். கம்பெனி உள்ள பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனை, உள்ள முறைகேடு நடக்குது, பணத்தை வேற பக்கம் ரீடைரக்ட் பண்றாங்க, கையாடல் பண்றாங்க, உள்ள நிறைய குளறுபடிக்குது. அப்போனா லக்கி பாஸ்கர்ல போனோம். அதேதான். கோவிட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் இன்னைக்கு கோட்டீஸ்வரனோட மாறி இருக்கலாம். நீங்க அன்னைக்கு 1 லட்சம் போட்ட, இப்போ நான் சொல்றேன் 42 ரூபாய் அதை வாங்கியிருந்தா இன்னைக்கு 600 ரூபாய் போகுது. யாருக்கும் எவ்வளோ மடங்கு பாருங்க. அதெல்லாம் சம்பாதிக்கிறவங்க ரொம்ப 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 குறைவான படம். உறுதியாக அழுத்தமாக சொல்ல முடியும், நீங்க பெரும் பணம் சம்பாதிக்கணும்னா பங்கு சந்தையை சரியாக கற்றுக்கணும்னா உங்களால் சம்பாதிக்க முடியும். சார் இப்போ ஐபிஓன்னு சொல்றீங்கல்ல சார், இப்போ ஐபிஓ ஸ்டாக் மார்க்கெட், இங்க 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஐபிஓ லிஸ்ட் பண்ண கம்பெனிஸ் உடனே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போயிடுவாங்களா, இல்லை இங்கே வர கம்பெனிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது உண்டா, இல்லை இங்கேருந்து வெளியேறிடுவாங்களா? எப்படி முடிவு பண்ணுறது சார்? இப்போ இல்லை, ஐபிஓவில் பண்ணிட்டா நீங்கள் லிஸ்ட் ஆகணும். லிஸ்ட் ஆகிடும் கண்டிப்பாக லிஸ்ட் ஆகணும். என்ன டைம் லைன் இருக்கா சார்? அது 10-15 நாளுக்குள்ள உங்களுக்கு ஆகிடும். இப்போ ஐபிஓவில் 3 நாள் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 3 நாள் ஓப்பன் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்துட்டாங்களா. இப்போ அந்த லிமிட்டுக்குள்ளே வந்ததுன்னா அவங்களுக்கு வேலை குறைவாக இருக்கும். இப்போ 1000 ரூபாய் கேட்குறதுல 1000 ரூபாய் வந்துடும், அது 10,000 ரூபாய் வந்துடும். அப்போ எல்லாருக்கும் பிரித்து யாருக்கு கொடுக்குறதுன்னு வரும். அவங்க டிமேட்டில் கரெக்டாக அந்த ஷேர்ஸ் போய் சேரணும். வராதவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்புறம் இது எடுத்துன்னு போய் NICBSல லிஸ்ட் பண்ணணும். இதுக்கு தான் 10-12 நாளுக்குள்ள எல்லாமே இப்போ லிஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஐபிஓவில் வர கம்பெனிஸ் எல்லாம் லிஸ்ட் வந்தாதான் இந்த அலாட் ஆனவங்க விற்க முடியும். கரெக்ட். இல்லைன்னா இப்போ அவங்களுக்கு கம்பெனிலேருந்து எதுவும் அவங்களுக்கு திருப்பி பணம் கொடுக்க மாட்டாங்க நம்ம பேசணும். அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது லிஸ்ட் ஆனதான் அவங்க நினைச்சா விற்க முடியும். அப்போ எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும் வந்துடும் சார். இப்போ எல்லா கம்பெனிஸில் ஐபிஓ வர முடியுமா சார்? அதுக்குன்னு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்கல்ல. எல்லா கம்பெனிஸில் ஐபிஓக்குள்ளே வர முடியுமா? வர முடியாத பட்சத்தில் எந்தெந்த காரணங்கள் அந்த கம்பெனி வர முடியாது ஐபிஓக்குள்ள? இல்லை, வர முடியாத காரணம் முதல்ல பார்க்கலாம். வர முடியாதுன்னு கிடையாது, வரலாம். எல்லாரும் எந்த நிறுவனத்துக்கு இப்போ ரேடன் டிவின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சீரியல் தயாரித்தோம், அவங்கெல்லாம் ஐபிஓவில் இருந்தாங்க. சரி, ஐபிஓவில் பங்கு சந்தையில் பட்டியலிட்டாங்க. அந்த மாதிரி அதோட என்ன பெருசாக அது டர்ன் ஓவர் இருக்க போது, ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட டர்ன் ஓவர் ஒரு படம் எடுத்தாவே அவங்க வந்த நேரத்துக்கெல்லாம் ஒரு படம் எடுத்தாவே 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடி தான். மொத்த நிறுவனத்தோட மதிப்பு 5 கோடி 10 கோடி இருக்காது. அவங்களாம் அது அந்த மாதிரி. அதனால் தன்னோட பண தேவை அந்த நிறுவனம் வளரும், இன்னும் பெருசாக ஆகணும் அப்படின் போது பண தேவை இருக்க வேண்டிய நிறுவனங்கள் உள்ளே வரலாம். யார் வேணாலும் உள்ளே வரலாம். ஆனால் உள்ளே வரதுக்கு செபி கொடுக்கக்கூடிய க்ரைட்டீரியாவை ஃபில் பண்ணணும். அதுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்கும். அந்த க்ரைட்டீரியாவில் அவங்க ஃபில் பண்ணணும். அதெல்லாம் ஃபில் பண்ணாதான் அவங்க பப்ளிக் ஆஃபரே வர முடியும். அது ஒரு விதத்தில் அவங்க அதுக்குன்னு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதுக்காக வேலையை தொடங்குவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த வேலையை முடிப்பாங்க. அப்புறம் தான் அவங்க அப்ளை பண்ணி உள்ளே அதிலே ரிஜெக்ட் ஆகுதுன்னா அது ரிஜெக்ட் ஆகி திருப்பி கேட்பாங்க. செபியிலேருந்து அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அதை கிளியர் பண்ணி அந்த வேலை இவ்வளோ நடந்தே அங்கே ஃபோர்ஜிங் நடக்கும். இவ்வளோ கண்காணித்து அங்கே நடக்கும். அப்போ அதையும் தாண்டி நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்க காமன் மேன். ஆக யார் வேணாலும் தேவைப்படுற பணம் தேவைப்படக்கூடிய அந்த கிரைட்டீரியா ஃபில் பண்ணக்கூடிய யார் வேணாலும் வரலாம். 1. 2வது சில பேர் வரமாட்டாங்க. சன் டிவி கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக வரல. ஒருவேளை பேக் எண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அப்படின்றனால வர மாட்டாங்க. இல்ல, அது ஒரு காரணம் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நீங்க பங்கு சந்தைக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா செயலையுமே நீங்க வெளிப்படையா சொல்லிடணும். எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா, எந்த இடமும் மறைக்க கூடாது. ஒரு மேனேஜ்மெண்ட்ல மாறப்பட்டதோடு நீங்க சொல்லணும். அது என் வேலை தானே, நீங்க பணம் தானே கொடுத்துருக்கீங்க, பணம் விதமான ஒரு செயல் சொன்னா நான் உங்ககிட்ட சொல்லலாம். என் மேனேஜ்மெண்ட்டை ஒருத்தர் மாத்துறதுக்கு நான் ஏன் சொல்லணும்லாம் கேட்கக்கூடாது. நீங்க டெய்லி இந்த நிறுவனத்தோட ரிப்போர்ட்டு செபிக்கு போயிட்டே இருக்கும், NSCBSக்கு போயிட்டே இருக்கும். அவங்க இமீடியட்டாக ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று நம்ம அந்த கம்பெனியோட சைட்ஸில் எடுக்கலாம், இல்லை முக்கியமான வெப்சைட்ஸில், ஸ்டாக் மார்க்கெட் வெப்சைட்ஸில் டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற நிறுவனம் செய்யக்கூடிய செயலை அவங்க அமுச்சுனே இருப்பாங்க. நீங்கள் எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த கம்பெனியோட டெய்லி மூவ்மெண்ட்டை அவங்க நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி எல்லாம் அந்த கம்பெனியில் நடந்திருக்கு. ஒரு ஆர்டர் வந்ததுன்னா அந்த ஆர்டரை போடுவாங்க, ஒரு ஆர்டர் முடிஞ்சிருக்குன்னா அதை போடுவாங்க, ஒரு ஆர்டர் பிட்டு போயிருக்குன்னா அதை போடுவாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் மாறுதுன்னா அதை பண்ணுவாங்க. ஒரு செயலுமே அங்கே போட்டுனே இருப்பாங்க. இல்லை ஒரு நிறுவனத்துக்கு இவங்க ஃபைன் போட்டிருக்கு, இவங்களுக்கே ஃபைன் போட்டிருக்குன்னா அதை சொல்லணும். நம்ம பாசிட்டிவ் தான் சொல்லணும்னு கிடையாது. இல்லை இந்த கோர்ட்லேருந்து எனக்கு சம்மன் வந்திருக்கு,
இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சம்மன் வந்திருக்கு, இவ்வளோ கட்ட சொல்லி வந்திருக்கு, நாங்கள் அதை எதிர்கொள்ள போகிறோம், அதையும் சொல்லணும். எல்லா விஷயத்தையும் சொல்கிறது மட்டும் இது வந்து நம்ம செயல்பாடு ஒருத்து. அப்புறம் கணக்கு வழக்கு நீங்கள் மொத்தமாக காமிக்கணும். ₹1 வரைக்கும் எல்லாத்தையும் அந்த பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் ரிசல்ட்ஸில் காமிக்கணும். இதை சில நிறுவனங்கள் விரும்பாது. ஓகே. இப்போ ஜோகோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வரல, அவங்க என்னுடைய பணமே போதும் ஐபிஓவில் வந்து இந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ரொம்ப சில நிறுவனங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஐபிஓவில் வராமல் பங்கு சந்தையில் வராமல், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி தாமதித்த நிறுவனம் கூட ஏதோ ஒரு நேரத்தில் வந்துட்டாங்க. அப்படி வந்தால் தான் அவங்களால பெரும் நிறுவனமாக மாற முடியும். எவ்வளோ இல்லைன்னா கூட உங்களால் எவ்வளோ தான் நீங்கள் வங்கி கடன்லேயே வந்து ஒரு நிறுவனத்தை வளர்த்துற முடியும். நீங்கள் மக்கள் கிட்ட இருந்து வாங்காமல் சமீபமாக உண்டாகி வந்தாங்க, இப்போது எல்ஐசி வந்தாங்க. இப்படி வந்து எல்ஐசி கிட்ட இல்லாத பணமா, இப்படி ஏதோ ஒரு இடத்துல தாமதமானவர்கள் உள்ளே வந்துடுவாங்க. அப்படியே வராது காரணம்னா இந்த இப்போ பேசப்பட்ட காரணங்கள் தான் காரணம். உள்ளே வராதது காரணம் என்ன, இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி யார் வேணாலும் அந்த கிரைட்டீரியா ஃபில் பண்ணாங்கன்னா வரலாம். எஸ்எம்இன்னு ஒரு கேட்டரி அதில் இருக்குது. நீங்கள் வந்து 100 கோடி 500 கோடி 10,000 கோடி 20,000 கோடி தேவைப்படக்கூடிய நிறுவனம் தான் உள்ளே வரணும்னு கிடையாது. ஒரு 5 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நிறுவனம், 5 மொத்த கம்பெனியோட நிறுவனமே சின்னதான கூட அவங்க எஸ்எம்இ கேட்டரில் உள்ளே வரலாம். ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அவங்களும் உள்ளே வந்து என்எஸ்சி பிஎஸ்சியில் பட்டியலில் மெயின் போர்டில் பண்ண முடியாது, எஸ்எம்இ கண்ட்ரோலில் எஸ்எம்இ கீழே பண்ணணும் அவங்க. அதாவது சின்ன தொகைக்கு கூட வரலாம், ஆனால் அந்த கேடருக்குள்ளே வரணும். மெயின் போர்டில் ஒரு பெரிய நிறுவனங்கள் கார்பரேட்ஸ் பெரிய நிறுவனங்கள் இருப்பாங்க. ஆக இதுதான் முக்கியம். வராததுக்கும் இந்த பல விதமான இந்த ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணியிருக்கலாம். சார் இப்போ நீங்கள் பேடிஎம் எக்ஸாம்னு சொன்னீங்களா சார், இப்போ எனக்கே என்ன டவுட் அப்படின்னா, இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு வேல்யூ போட்டிருப்பாங்க. ஒரு ஷேரோட 100 இருக்கும், ஒரு நிறுவனத்தோட ஷேர் வேல்யூ வந்து 1000, இன்னொரு 5000 போட்டிருப்பாங்க. இந்த வேல்யூலாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுறது, என்ன மேக்ஸிமம் வேல்யூ இதுக்கு? இப்போ பேடிஎம் வந்து 2000 கொடுத்து ஐபிஎல் வரான்னு சொன்னீங்களே, அந்த 2000 யார் ஃபிக்ஸ் பண்ணுறது சார்? இல்லை அது ஃபிக்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம அவங்க கலெக்ட் பண்ணது 18,000 கோடி நினைக்கிறேன். அவங்க தான் 2000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ஐபிஓவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் அதை கூட அவங்களால ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் அந்த நிறுவனமே ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபிக்ஸ் பண்ணும், ஒரு கிரைட்டீரியா வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஓகே, அவங்களுக்குள்ள கிரைட்டீரியா. அதுக்காக ஏன்னா அவங்களுடைய அந்த சைஸ் அதிகம், 18,000 கோடி வாங்கியிருக்காங்க. அதனால் அவங்க சிலது வந்து மிகையாகவே காமிச்சிக்கிறது, தான் வந்து இப்போ இருக்கிறதுல மிகையாகவே காமிச்சிக்கிறதுக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சன் டிவியோட மார்க்கெட் கேபிட்டல் எடுத்துன்னு வச்சுங்க, 50,000 கோடி. நீங்கள் மொத்தமாக அந்த ஷேரை போய் விற்றோம்னா 50,000 கோடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் எப்போ இருக்குன்னா 30 வருஷமாக இருக்குது, குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷமாக கிட்ட இருக்குது. இப்போ தான் 50,000 கோடி தான் அதோட மார்க்கெட் கேப்பு. நேற்று லிஸ்டான ஸ்விக்கியோட மார்க்கெட் கேப் வந்து 1 லட்சம் கோடி. என்றைக்கு வந்த நிறுவனம்? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த நிறுவனம். அப்போ அவ்வளோ பேக். இப்போ இதை விட இது பேக் ஆப்போ, அப்போ இதை விட இது பலமா? சன் டிவியோட இப்போ ஸ்விக்கி பலமா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தணுன்ற. இவங்க எந்த இடத்துல பலமோ இல்லை எந்த இடத்துல பலவீனம், இல்லை பலமாக காமிக்கிறாங்களா, இல்லை அதை நம்பி அதிகம் பணம் திரட்டுறாங்களா, இல்லை அதை சரியாக வாங்கப்பட்ட பணம் சரியான இடத்துக்கு தான் போகுதா, இந்த இடம் தான் நம்ம காமிக்கணும். இப்போ பேடிஎம் 18,000 கோடினா யாருமே ஐபிஓவில் அவ்வளோ வரலையே. நேற்று வந்த நிறுவனம், நீங்கள் ஒரு 2013-12 வந்த நிறுவனம் வெறும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து ஸ்வைப்பிங் மிஷின் கொடுக்குறீங்க, அதுக்கடுத்து இப்போ லோன்ஸ்லாம் கொடுக்குறீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 18,000 கோடி. எல்ஐசிக்குள்ளே வந்துட்டான். எல்ஐசி, ஆமாம், அதுக்கடுத்து வந்தது எல்ஐசி. பேடிஎம் ஃபஸ்ட்டு வந்தது ஐபிஓவில். இப்படி இவ்வளோ பெரிய ஃபண்டு வரும்போது இந்த வேலை தான் மக்களுக்கு வந்து ஈர்ப்பாயிடுது. ரொம்ப பெரிய நிறுவனம் பழுக்குது, அது பெருசாக ஆக்சுவலாக பார்த்தா லாஸ் மேக்கிங் ஆகி போச்சு. அது இல்லைன்னா 350 ரூபா 300 ரூபாய். இப்போ நடுவில் ஆர்பிஐயில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து பிரச்சனையாகி இன்னும் ஷேர் ரொம்ப டவுனில் போய் எவ்வளோ நாள் இந்த நிறுவனம் ஒன்றும் 2010, 12, 14, 15 வரல. இப்போ 2021, 20 நான் வந்தது. அது 3-4 வருடத்துக்கு 21 தான் வந்திருக்கு. 3 வருடத்துக்கு முன்னே வந்த நிறுவனத்தை 2000 பண்ணி இந்த இடம் தான் சார் யார் ஃபிக்ஸ் பண்ண. இதுக்கு ஒரு வரமுறையோட நீ 18,000 கோடி வாங்குறதுக்கு அவங்க ஒர்த்து இருக்குது. அதை தான் காமிச்சு அவங்க நினைக்கிற மீறியும் வாங்கிட முடியாது. இதுக்கு அந்த க்ரைட்டீரியான்னு சொன்ன பாருங்க, அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வாங்கிட்டாங்க. ஆனால் நம்ம தான் உஷாராக இருக்கணும். அந்த பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ ஃபண்டை அவங்க அதிகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி உண்டா? 18,000 கோடி பண்ணி வாங்கி 18,000 கோடி வந்து கடன் தான். அப்போ அவங்களோட சொத்து மதிப்பு அதிகம்ல. நம்ம எப்போ வாங்குவோம் கடன்றது? நம்ம சொத்து மதிப்போட அதிகம் வாங்க மாட்டோம். என்னுடைய கம்பெனி, என்னுடைய வியாபாரம் 5 லட்ச ரூபா, எனக்கு 1 லட்ச ரூபா கடன் கொடு. அப்போ நம்ம சொத்து மதிப்போட குறைவாக தான் கேட்போம் நம்ம கடன்றது. இவங்க 18,000 கோடி. இப்போ நீங்கள் ஸ்விக்கியோட மார்க்கெட் கேப்பு 1 லட்சம் கோடி காமிக்குது. சன் டிவி தான் 50,000 கோடி காமிக்குது. இன்னும் பல நேஷனல் வங்கியோட மார்க்கெட் கேப்பை பார்த்தீங்கன்னா 15,000 கோடி, 40,000 கோடி, 60,000 கோடி, 70,000 கோடி. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அப்போ ஸ்விக்கி ரொம்ப பெருசோ?
அப்படின்ற தாட் வந்துடும். வந்துடும்ல. அதனால தான் இந்த ப்ரைஸோ அவங்க சொல்கிற மார்க்கெட் கேப்போ இல்லை அவங்க ஐபிஓவில் வர ப்ரைஸோ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிடக்கூடாது. இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இதனால 2000 ரூபாய் பேடிஎம் பண்ணியிருக்காங்க, இது அவங்க பண்ணியிருக்க 2000 பண்ணுறாங்க, லிஸ்டிங்கில் அவங்க 2300 போட்டுருந்தாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு அது நம்பிக்கை அதிகம் போயிட்டுருக்கும்ல. இப்போ டாடா டெக்னாலஜி ஒன்று வந்தது, அது வரும்போது 100% ப்ராஃபிட்லேயே வருது. சரி, நிறுவனம் நல்ல நிறுவனம், நம்மளுக்கு டாட்டானால ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க எந்த விதத்துலையுமே வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்ற நிறுவனம். இப்போ பேடிஎம்லாம் அப்படி எங்கே நம்பிக்கை பெற்றிருக்கு நம்மக்கிட்ட? அப்போ 2000 ரூபா நீங்கள் ஐபிஓ ப்ரைஸ் வந்து 18,000 கோடி கலெக்ட் பண்ணுறீங்க. அப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்கும் போது நீங்கள் என்ன காமன் மேனுக்கு சொல்ல வரீங்கன்னா, நாங்கள் இருக்கிறதுல பெரிய நிறுவனங்கள் 20-25 வருது உருவான நிறுவனத்தோட நாங்கள் ஷார்ட் பீரியடில் இந்த ஸ்டார்ட் அப்புன்னு சொல்லி இப்போ அதிகம் பேசுகிறோம், அந்த மாதிரி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பூமாக்கி வந்தாவே பெருசாக காமிச்சு பெருசாகவே செயல்பட்டு, ஆனால் உண்மையான பேலன்ஸ் ஷீட்டோ உண்மையான செயல்பாடோ பிஸ்னஸோ ரொம்ப கீழே, உண்மை அப்படி இருக்குது ஆனால் செயல்பாடு இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு. இந்த நிறுவனம் 18,000 கோடி வாங்குது, அதுக்கு 2000 ஃபிக்ஸ் பண்ணுதுன்றதுக்காக நம்பிடக்கூடாது. அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, நம்பிடக்கூடாது நம்ம இதை. சார் இப்போ இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன சார்? இப்போ 2000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறுவனத்தோட ஷேர் வேல்யூ 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேரோட 5000 அப்படின்னா மேக்ஸிமம் கேப் என்னவா இருக்கும்? 5000க்கு மேலே 10,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா? இல்லை வந்து அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும்ல, அந்த லிமிட் வந்து செபி கொடுக்குறதா இல்லை என்ன அந்த லிமிட் சார்? அது இல்லை, மேக்ஸிமம் கேப் இப்போ 2000 ரூபாயில் வராங்கன்னு வச்சுங்க, இப்போ வந்துட்டாங்க 2000 ரூபாய் வந்துட்டுனா அது எவ்வளோ வேணாலும் போகலாம். போகிறது வந்து அது லிமிட்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் எம்ஆர்எஃப் ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா? 1 லட்சத்துக்கு மேலே ஒரு ஷேர் நீங்கள் வாங்கினாவே இப்போ 1,30,000 ரூபாய் சம்திங்னு நினைக்கிறேன். ஒரு ஷேர் 1 லட்சம். ஒரே ஷேர் பேஜ் இண்டஸ்ட்ரியெலாம் 30,000 ரூபாய் ஒரு ஷேர். அது போகிறது கேப்லாம் கிடையாது, நீங்கள் அது பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வாரன் பஃபட்டோட இருக்கிறதுல வேர்ல்டுல அதிகம் ஷேர் இருக்கிறது அவருடைய பக்ஷே ஆத்வர் தான் ஷேர் ரேட் அதிகம். அதனால் அந்த இடத்துல லிமிட் கிடையாது, நீங்கள் பாட்டு அது ஏறி. இவங்க ஏன் இதை பெரும்பாலும் எல்லா நிறுவனத்தோட ஷேர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,000 12,000, இப்போ மாருதி சுசுக்கிலாம் பார்த்தீங்கன்னா 11,000 இருக்கும். அவ்வளோதான், அந்த லெவலுக்குள்ளே வச்சுப்பாங்க எல்லாமே. அதை தாண்டி 20,000 30,000 கொண்டு போக மாட்டாங்க அவங்க. அதுக்குள்ளேயும் அவங்க பிரிச்சுருவாங்க, அதை பல விதமாக பிரித்து அமௌண்ட்டை குறைச்சிருவாங்க, சின்ன ஷேர் ரேட்டை குறைக்க பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷேர் 10,000 ரூபாய் வந்துருச்சு வச்சுங்க. இப்போ அவங்க என்ன பார்ப்பாங்க, 10,000 போது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குவாங்களா? வரமாட்டாங்க. ஒரு ஷேர் அவன் 10,000 கொடுத்து வாங்கணும், அப்போ வரமாட்டாங்க. அப்போ அந்த ஷேர் வாங்கக்கூடிய மக்களோட உள்ள வர எண்ணிக்கை குறையும். அப்போ குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக விற்பனையில் வந்து உங்களுக்கு வேகம் இருக்காது, பெருசாக இருக்காது, அந்த ஏற்றம் இருக்காது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறுவனம் அதை 10,000 1000 மாற்றிப்பாங்க, அதை ஸ்பிளிட் பண்ணுவாங்க ஷேரை. இப்போ எப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 வச்சு ஒரு ஷேர் இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் அதே 10,000 வேல்யூ தான் உங்ககிட்ட அது 10 கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு ஷேர் இப்போ 1000 ரூபாய். உங்ககிட்ட வேல்யூ ஓவர் வேல்யூ 10,000 தான், ஆனால் உங்ககிட்ட 10 ஷேராக கொடுத்துருவேன், மார்க்கெட்டில் அது 1000 ரூபான்னு விற்றுப்போம். இப்போ நீங்கள் 10,000 போட்டால் 10,000 வந்துடுச்சு, ஒரு ஷேர்ன்றது 10 மாறிடுச்சானா நம்மளுக்கு. ஆனால் அதோட உண்மையான ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய் மாறிடுச்சு. இப்போ 1000 ரூபாய் மாறிட்டு இருக்கும்போது 1000 ரூபாய் மாறிட்ட பிறகு இப்போ நிறைய பேர் வந்து வாங்குவாங்கல்ல, இப்படி அந்த ரேட்டை அப்பப்போ மாற்றிப்போம், குறைப்பாங்க, போனஸ் கொடுத்து குறையும், இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி குறையும், அப்புறம் பைபேக் பண்ணிப்பாங்க சில டைமு, நிறுவனமே வாங்கிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களா தான் பண்ணிக்க மாட்டாங்க. பண்ணிவிட்டு அந்த உள்ளே வர மக்களோட எண்ணிக்கை குறையும், டெய்லி வால்யூம் குறையும். இதனால் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு இப்போ பெரிய நிறுவனம் நம்ம ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அப்படி தான் ஸ்பிளிட் பண்ணி குறைச்சாங்க, போனஸ் கொடுத்து குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சமீபமாக ஒரு மாதத்துக்கு முன்னே கொடுத்தாங்க, இப்போ அது குறையும். இப்போது டாக்டர் ரெட்டிஸ் அது மாதிரி கொடுத்தாங்க. இப்படி அப்படி குறைச்சி அந்த ரேஞ்சில் வச்சா தான் மக்கள் நிறைய பேர் உள்ளே போவாங்க. உள்ளே போகிறதுக்கு காரணமே அந்த ரேட்டு குறைவாக இருந்தால் சில பேர் வந்து 500 மாற்றிப்பாங்க. அதாவது அந்த ஸ்பிளிட்னா பிரிக்கிறது தான். ஆனால் கேப்ன்றது அப்படி கிடையாது, நீங்கள் போயினே இருக்கலாம். அப்படி தான் எம்ஆர்எஃப் வந்து நான் ஸ்பிளிட்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க, அப்படியே போகட்டும் பாட்டு நான் உடைக்கவே மாட்டேன், அது எவ்வளோ நாள் போகட்டும்னு விட்டாங்க. அது இன்னைக்கு 1,30,000 ரூபா நான் சம்திங் போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஷேர். நான் 48,000 பார்த்தேன், தங்க வேலை மாதிரி போயிட்டு இருக்கு. அது போயிட்டு இருக்கு. அவங்க ஸ்பிளிட் பண்ண மாட்டாங்கட்டாங்க, எந்த விதமான அதில் மக்கள் உள்ளே வரல. ஒரு நாளைக்கு 10 பேர்னோட 10 பேர் வரட்டும், நீங்கள் அதில் போய் வால்யூம் பார்த்தீங்கன்னா வால்யூமே இருக்காது. ஏன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு 1,30,000 ரூபா, அவ்வளோ வாங்குறது கடினம் இல்லை, யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படியே வாங்கிட்டா கூட நாளைக்கு ஏறாது. ஏன்னா எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க வச்சு தான் அது ஏறுமே. ஒரு பொருள் எவ்வளோ பேர் கேட்குறாங்க அப்படிதான் அங்கே ஏறும். இங்கே தான் வரதே இல்லை, ஆள் டிமாண்டே இல்லாம போது அப்போ உங்களுக்கு பெருசாக திடீர்னு ஏறி இறங்கிடாது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வால்யூம் குறைவாக இருக்கும், மக்கள் குறைவாக இருக்கும். ஆனால் அவங்க அது ஒரு மிகப்பெரிய மதிப்புக்காக அவங்க வச்சுருக்காங்க. இந்தியாவில் இன்றைக்கி அதிகமாக இப்போ இன்னொரு
ஷேர் கூட போன மாதமோ 2 மாதம் முன்னாடியும் 2000 ரூபாய் இருந்தது, திடீர்னு 2 லட்ச ரூபா மாற்றிட்டாங்க. அது கிளிக்காக ஏதோ ஒரு ஷேர் சம்திங் டக்குன்னு மறந்து போச்சு எனக்கு. அது 2000 ரூபாய் போயிருந்துருக்கு ஒரு நாள், அது மறுநாள் 2 லட்ச ரூபாய் ஆகிட்டாங்க. அது ஏதோ உள்ள கணக்கு போட்டு பிரித்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்றி 2 லட்ச ரூபாய் ஆகிட்டாங்க. அது நிறைய பேர் முதலீடு பண்ணாங்க. எனக்கு இங்கே ஒரு கேள்வி எழுது சார் நீங்கள் சொன்னதுக்கப்புறம். இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பப்ளிக் லிமிடெட் வந்துட்டாங்க. ஆனால் அதே டைமில் பப்ளிக் கம்பெனி ப்ரைவேட்டாக வர முடியுமா, வெளியே வர முடியுமா? ஷேர் மார்க்கெட் மொத்தமாக வெளியே வந்துட்டு ப்ரைவேட்டாக ஆகிட முடியுமா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது? மொத்தமாக எல்லாத்தையும் ரீவ் வாங்கிக்கணும், அவங்க மாற்றின்னு வரணும். மாற்றிட்டு அது பப்ளிக் கிட்ட போயிடுச்சு பார்த்தீங்களா ஷேர்ஸ், FIS கிட்ட போயிடுச்சா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சா, யாராருக்கெல்லாம் மொத்தமாக பைபேக் பண்ணி மொத்தமாக வாங்கிடணும். மொத்தமாக வாங்கிட்டோன்னா யாருக்கும் அவங்க பொறுப்பு கிடையாது. அப்புறம் அவங்க என்னென்ன முடிவு எடுத்துக்கலாம். அப்போ வந்து எதுவும் அவங்க நினச்சிக்கலாம், அவங்க கலைச்சிட்டு போகலாம், இல்லைன்னா வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம், இல்லை நீங்கள் என்னோட நீங்கள் பண்ணிக்கலாமே. யார் இப்போ பப்ளிக் லிமிட்லேருந்து மொத்தமாக வாங்கிட்டு நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டு மொத்தமாக போகிறேன்னா போயிட்டு போயிடலாம், அவ்வளோதான். யாருன்னா ஒருத்தர் தொடர்பு இருந்தால் முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் அது மாதிரி கூட பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? உள்ள லட்சக்கணக்கில் ஷேர் வித்துட்டு இருக்காங்களே, யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு இல்லை, வந்தால் தான் பெனிஃபிட் அவங்களுக்கு. ஆனால் வரமாட்டாங்களே சார்? 1 லட்ச ரூபா ஷேர் வித்தாங்க அப்படின்னா யாரும் வருவாங்க அப்போ? இன்வெஸ்டர்ஸ் இல்லை, அவங்க மதிப்புக்கு நடத்துறாங்க. அதான் சொல்லிட்டேனே, அவங்க இதுலேருந்து உள்ள நிறைய ஃபண்டு உள்ளே வந்து ஃபண்டு வராது, ஏன்னா அது செகண்டரி மார்க்கெட்டு. இதை வந்து ஒரு மதிப்புக்காக என்னோட ஷேர் தான் இருக்கிறதுல அதிக ரேட்டில் விற்கணும் அப்படின்னு ஒரு மதிப்புக்காக மாட்டேன். அது ஒன்று தானேங்க, மொத்தம் ஒரு 7000 ஷேர் கிட்ட இருக்குங்க மொத்தம். அதில் ஒன்று தானே இருந்துட்டு போட்டு விட்டுற வேண்டியது. நம்ம 7000ல் 600 6000 இருந்தால் தான் அதுமாதிரி நம்ம கேள்வி கேட்கணும். அதில் ஒரு ஷேர் தானே அது. அந்த ஒரு நிறுவனம் மட்டும் தான் 1 லட்சத்துக்கு விற்குது. அப்புறம் பேஜ் இண்டஸ்ட்ரி ஒன்று விற்கிறாங்க நினைக்கிறேன், அவங்க ஒரு 30,000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு நினைக்கிறது. சார் இப்போ ஒரு ஷேர் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷேர் வேல்யூ வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ ஒரு வாட்டி குறையுது. குறைஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயந்து விற்றுடுறோம். அப்படி விற்கலாமா? ஏன்னா ஒரு வாட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னா தொடர்ந்து குறைஞ்சிட்டே வரும்ன்ற ஒரு இதில் விற்றுறோம் நம்ம. அப்படி விற்கலாமா? அதுக்குன்னு ப்ரீத்திங் பீரியட் கொடுக்கணும் இல்லையா? நம்ம டக்குன்னு ஏறுறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும்? அந்த குறையிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன? மீண்டும் ஏறுறதுக்கு ஒரு நிறுவனத்துக்கு எத்தனை நாள் ஆகும் சார் குறைஞ்சபட்சம்? இல்லை, இந்த இடம் தான் நிறைய கவனிக்க வேண்டிய இடமோ, நிறைய பேர் வந்து இங்கேருந்து வெளியே போகிற இடமோ இந்த இடம் தான். இப்போ நீங்கள் சொன்ன இடம் தான். இப்போ குறைஞ்ச உடனே பெரும்பாலும் வித்துடுறாங்க. இதை வித்துட்டு ஏன்னா இறங்கு, அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, பங்கு சந்தைன்றது இறங்கவே கூடாது, ஏறணும். அது ஒன்று. அப்போ முழுமையாக அதை தகவல் தெரியலனால தான் அதான் தெரியலன்னு அர்த்தம். எப்பவுமே புல்லு தான் இருக்கணும், ஆமாம், வரக்கூடாது, ரிவர்ஸே வரக்கூடாது. அப்படி ரிவர்ஸ்லேயே வரக்கூடாதுன்னா அப்போ நம்ம 1 மணி நேரத்தில் 1 நிமிஷத்தில் அது ஏறி இறங்குன்ற வார்த்தையிலே அடிபட்டு போகுது. அந்த ஏறி இறங்குறதுன்னு உங்களை துடிப்பாக வச்சுக்குது, உயிர்ப்போட வச்சுக்குது, உங்களை கவனிக்குது, நிமிஷம் எடுத்து பார்க்குறீங்க. அது மேல் நோக்கி மட்டுமே போகிறேன்னா நீங்கள் நினைக்கிறீங்க 10 மணிக்கு அது ஏறினே போகுது, அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு அது கீழே போகுன்ற ஒரு எண்ணத்தினால தான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அதை வாட்ச் பண்ணுறீங்க. அப்போ அந்த இடத்துலனால வந்து இவங்க அதோட முழு செயல்பாடு வாங்காதோட வெளிப்பாடு தான் பயத்தில் விற்றுட்டு போகிறாங்க. 1. 2வது 2 இருந்தேன் சார். ஒரு பங்கு நம்ம எப்போ விற்கணும், அந்த மாதிரி இறங்கும் போது ஒரு பங்கு வந்து வாங்கின பங்கு இறங்கிடுது. அப்போ விற்கணுமா வேண்டாமான்றது ஒரு முடிவு பார்த்தா, இல்லை ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம முடிவு எடுக்கலாம். 1, நம்ம இது நேரடி நம்ம வீட்டு பக்கமே எடுத்துக்கலாம். இப்போது ஊர் ஃபுல்லாக ஒரு வெள்ளம் வந்துடுச்சு, மழை வந்து வெள்ளம் வந்துடுச்சு, எல்லா கடையும் மூடியிருப்பாங்க, யாரும் மக்கள் வெளியே வரமாட்டாங்க, ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு வந்து உள்ளே போயிடுவாங்க. இப்போ ஒரு நிறுவனம் நம்ம ஒரு கடைக்கு கடன் கொடுத்துக்கிறோம், அவங்ககிட்ட போய் காசு வாங்கணும். இப்போ நம்ம நினைப்பு இவனா 3 நாள் வெள்ளம் வந்து மூட்டானே ஓடிடுவானோ அப்படி எடுப்போமா? நம்ம இயல்பாகவே ஆமாம் வெள்ளம் வருது, நம்மளே வெளியே போக முடியல, அவனும் தர முடியாது, வியாபாரம் நடக்காது. அப்போ அது முடிஞ்சால் வர போகிறான், வெள்ளம் போயிடுச்சுன்னா வர போகிறாங்க, அப்போ போய் வாங்கிக்கலாம். இதுதானே பெரும்பாலும் இருக்கும். இதுதான் உண்மை. அந்த எண்ணத்தில் இருந்தால் அவன் கரெக்டாக இருக்கான்னு அர்த்தம். அவன் அதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகிறான்னு சொல்லிட்டு வெள்ளம் வந்து 3 வீட்டை போய் தட்டி காசை கொடுன்னா அப்போ இன்னும் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். கேட்குறவன் தெளிவாக அந்த ஃபைனான்ஸ் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒரு முறை நீங்கள் ஒரு கம்பெனி இறங்குதுன்னா நம்ம கவனிக்க வேண்டிய இடம். இப்போ அவன் மூடனா ஏன் மூடிக்கிறான்னு பார்க்குறோம். நம்ம பார்க்கணும். இப்போ ஊர் ஃபுல்லாக வெள்ளம், அதில் மூடிக்கிறான், ரைட். இப்போ ஒன்று நம்ம கிட்ட போவானா, வெள்ளம் வடிட்டும் போகலாம். 1. 2வது ஊரில் வெள்ளமே வரல, ஆனால் கடை மூடிக்குது, ரைட்டுங்களா? அப்போ யோசிப்போம், போய் கேட்குறோம். இப்போ பல கடைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் மூடிக்குதுன்னு போர்டு வச்சுருவாங்க, கடை இந்த தேதியில இந்த தேதி வரைக்கும் விடுமுறை அப்படின்னு சில இடத்துல இப்போ நம்ம சென்னையிலே பார்க்குறோம், வச்சுருக்காங்களா? இப்போ வைக்கலன்னு வச்சுங்க, அவங்க சப்போஸ் அந்த இடத்துல வைக்கல மாரி எதுவும் இப்போ விசாரிக்கிறோம், எங்கேப்பா கடமைப்பா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ விசேஷம், அதனால் ஊருக்கு போய்க்கிறாங்க, உறவினருக்கு திருமணம், ஊருக்கு போய்க்கிறாங்க, ஆமாம் அது நேற்றுலாம் சொல்லியிருந்தாரு அவனு, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை அவர் மறந்துருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். சரி, ஒரு டெம்பரரியாக அவன் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக போயிடறாங்க, இல்லை அப்படி கூட வேண்டாம், ஒரு டெத்து,
திடீர்னு மூட்டு போவாங்க. விசேஷனோட ஏன்பா உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு கேள்வி வரும். ஒரு டெத்து திடீர்னு மூட்டு போவாங்க, அது எல்லார்ட்டும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவர் வந்த பிறகு தான் தகவல் கூட தெரியலாம், ஆனால் திரும்பி கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா சம்பவம் தெரியுது. இது 2வது காரணம். அப்போ வந்துடுவார், வாங்கிக்கலாம். 2வது. 3வது காரணம், இப்போ 3வது காரணம் முக்கியமான காரணம். இப்போ அவர் கடை மூடிக்குது. கிட்ட போய் கேட்குறோம், கடையில் சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, தெரிலப்பா 2-3 நாளாக மூடிக்குது, எதுவும் காரணம் கூட சொல்லலையா அவர் அப்படின்னே சொல்கிறாங்க. எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு நம்ம அடுத்த முயற்சி எடுப்போம். அவர் வீட்டுக்கிட்ட போவோம், வீடு மூடிக்குது. என்னடா வீடு மூடிக்குது? பக்கத்தில் கேட்குறோம், ஆமாங்க 2 நாளாக 3 நாளாக வந்து அவர் கடை திறக்கல, ஏதோ போய் வந்திருந்தார், ஃபோனில் பேசியிருந்தார், ஏதோ பரபரப்பாக நடந்துருந்தார், என்னன்னு தெரில, டக்குன்னு பார்த்தா கடை வீடு மூடி எங்கே கிளம்பியிருக்காங்க போகிறதுக்கு தெரிலன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அச்சம் வரும், என்னடா ஒரு தகவலுமே தெரியலையே. அப்புறம் அவர் யாருன்னா சொந்தக்காரர் இருந்து நம்பர் நம்மக்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம், இல்லை நம்மளுக்கே நேரடியாக கிளம்பி அவங்களுக்கு தெரிஞ்சு எங்கெல்லாம் போவார்னு தெரிஞ்சு அங்கே போவோம். அங்கேயும் தகவல் சரியாக வரல. இல்லை அப்போது அரசியல் புதுசில் வருது, இல்லைப்பா கடன் அதிகம் வாங்கிடுச்சின்னு கேள்விப்பட்டோம், நிறைய பேர்கிட்ட வாங்கிட்டாராம், அது சமாளிக்க முடியல, அதனால் அதை எப்படி கட்டுறதுன்னு தெரியாமல் போயிட்டாங்கன்றது ஒரு பேச்சு உழவுதுன்னு வச்சுக்கோ. அப்போ நம்மளுக்கு அச்சப்பட ஆரம்பிப்போம், அடாடா கவனம் இல்லாமல் போயிடுச்சு, இது முன்னாடி தெரிஞ்செல்லாம் வாங்கியிருக்கணும். இப்போ இந்த 3 சினாரியும் பொதுவாக எல்லா இடத்துலையும் நடக்குமா? இப்போ இது 3த்துலையுமே கடை மூடுறது ஒன்று தான். 3த்துலையுமே கடை மூடி இருக்கும், ஆனால் காரணங்கள் வேறு. இதே தான் பங்கு சந்தையில் அது இறங்கும்போது ரஷ்யா உக்ரைன் போர், அதனால் இது இறங்குச்சுன்னா நீ கவலைப்பட வேண்டாம், அதுக்கு கொஞ்சம் கிளியர் ஆன பிறகு உங்களுக்கு திறந்துருவாங்க. நிறுவனம் வந்து மாற்று வழி பார்த்துருவாங்க, வேற எங்கன்னா வேற கண்ட்ரியில் டீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. 1. 2வது எமர்ஜென்சியா ஒரு கோவிடு அது மாதிரி திடீர்னு அப்படி ஒரு இல்லை, இயல்பாகவே அந்த செக்டரில் அந்த பீரியடில் விற்பனை இல்லை. இப்போ மழை காலத்தில் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்காது. அப்போ அந்த பொருள்லாம் உங்களுக்கு ரேட்டு குறையும், அந்த பொருள்லாம் விற்பனை குறையும். அப்போ அந்த 2 மாதம் நவம்பர் டிசம்பர் மாதம் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பொருள் எல்லாம் குறையும். அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் லாபம் குறையும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர் ரேட்டு குறையும். அப்போ தெரிஞ்சுக்கலாம், இப்போ ஜனவரி வந்தால் எல்லாம் கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க, அப்போ அது ஏறிடும். இது 2வது. ஏன்னா திடீர்னு ஒரு டெத் ஆகிடுச்சு, அவர் போயிட்டார். 3வது கம்பெனி உள்ள பார்ட்னர்ஸ்குள்ள பிரச்சனை, உள்ள முறைகேடு நடக்குது, பணத்தை வேற பக்கம் ரீடைரக்ட் பண்ணுறாங்க, கையாடல் பண்ணுறாங்க, உள்ள நிறைய குளறுபடிக்குது. அப்போனா லக்கி பாஸ்கர்ல போனோம், அதே தான். அப்படி விஷயம் தெரிஞ்சால் நம்ம இமீடியட்டாக நஷ்டத்தில் கூட வித்துட்டு வெளியே வந்துடணும். அங்கே தான் சார் விற்கணும். அந்த இறங்குன்றது இந்த இடமான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நம்ம அப்பப்போ அதோட செய்திகளை பார்த்துக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண நிறுவனத்தோட செய்திகளை கவனிக்கணுன்றது அதான். நீங்கள் பங்கை கூட கவனிக்க வேண்டாம், அது ஏறி இருக்க இறங்கின அந்த செய்திகளை கவனிச்சா போதும். அதை பற்றி என்ன பேசப்படுது, என்ன நியூஸ் வருதுன்னு பார்த்துனே இருந்தால் போதும். அதுலாம் எல்லா சைட்ஸ்லையுமே செய்தி போட்டுருவாங்க, அதை பார்த்து அதிலே தெரிஞ்சிடும். இப்போ குவாண்ட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை மியூச்சுவல் ஃபண்டுக்கு அது நடந்தது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 3-4 மாதத்துக்கு முன்னாடி குவாண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் ஒரு இஷ்யூ வந்து கலப்பினாங்க. ஃப்ரண்ட் ரன்னிங்னா உள்ளுக்குள்ளே ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இஷ்யூ கொஞ்சம் பெருசு, நம்ம அதை அடுத்து அப்புறம் கூட பேசிக்கலாம். குவாண்டோட ஃப்ரண்ட் ரன்னிங் ஒரு பிரச்சனை வந்தது. அது என்னென்னா நிர்வாகத்துக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை. அதனால மறுநாள்லேருந்து அது பார்த்தீங்கன்னா அது டப்பான்னு இறங்கினாங்க எல்லாத்தையும். அந்த மியூச்சுவல் ஃபண்டோட இறங்குச்சு. எல்லாம் ஒரு அச்சப்பட ஆரம்பித்தாங்க, ஒரு சின்ன எச்சரிக்கையோடவே அதை அணுகுனாங்க. அப்புறம் அந்த நிறுவனம் அது இல்லை அப்படிலாம் சொல்லி நிறைய வந்து அப்புறம் மறுப்பு வந்து அப்புறம் அதுக்கான ஆய்வு பண்ணி செபிலாம் ஆய்வு பண்ணி அப்புறம் அதான் பண்ணி அது தனியாக. இப்போ இது உள் விவகாரம். இப்போ இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைங்க எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் இந்த நேரத்தில் குறையுதுங்க அப்படின்னு நம்ம ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இதுதான் பங்கு சந்தையில் நம்ம சொன்ன அந்த கடை எதுக்கு மூடி இருக்குன்னு தான் கவனிக்கணும். நீ மூடிந்தாவே நீ வித்துடக்கூடாது. இங்கே இறங்குனாவே வித்துறாங்க பாருங்க, இவங்க தான் 99 பேர். அது ஏங்க இறங்குச்சுன்னு ஒருத்தரோட கேட்கறது இல்லை. அவங்களுக்கு வந்து அடடா நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்க 90 ரூபாய் ஆயிடுச்சு, இம்மிடியாக 10 ரூபா லாஸ்னா கூட வித்துரு. அது அப்படியே நான் சொல்கிறேன் பாருங்க. உதாரணத்துக்கு 146 ரூபா போன ஒரு பங்கு ஜனவரி மாதம் 2020 கோவிட் காலத்தில் 42 ரூபா வந்துச்சு. எவ்வளோ டவுனு? 100 ரூபா போயிடுச்சு. அப்படி அதில் ஒரு 10 ரூபா இறங்கும் போது எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. அதனால தான் இன்னும் இறங்குது. அது எல்லாம் வெளியே போயினே இருக்காங்க. அப்படியே இறங்கி 42 ரூபா வந்துடுச்சு. 42 ரூபா வரும்போது பார்த்தீங்கன்னா 142 ரூபாவில் கொடுத்து வாங்கணும் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் வாங்கினவங்க உள்ளே வந்திருப்பாங்க. இன்றைக்கி அந்த பங்கோட ரேட்டு 600 ரூபா 610 ரூபா. மொத்தம் 3 வருடம் தான் ஆகுது. இந்த 3 வருடத்தில்
ஏன் இறங்குச்சு? கோவிடால எல்லா நிறுவனமும் பாதிக்கப்பட்டது. அந்த நிறுவனம் தான் கிடையாது, மொத்த நிறுவனமே உங்களுக்கு வந்து 40-50% இறங்குச்சு. அப்போ நீங்கள் எல்லா நிறுவனத்துலையும் இது மாதிரி பயந்து பயந்து எல்லாம் வித்துட்டாங்க. அதனால தான் எல்லாருக்கும் நம்ம சொன்னது, கோவிட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களாம் இன்னைக்கு வந்து கோடீஸ்வரனா கூட மாறி இருக்கலாம். நீங்கள் அன்றைக்கி 1 லட்சம் போட்ட, இப்போ நான் சொல்லுவேன் 42 ரூபாயில் அதை வாங்கியிருந்தா இன்னைக்கு 600 ரூபா போகுது. யாருக்கும் எவ்வளோ மடங்கு பாருங்கள், 11, 12, 13, 14 மடங்கு வருதா? அப்போ நீங்கள் அன்றைக்கி 1 லட்ச ரூபா போனால் நீங்கள் 12, 13, 14 லட்ச ரூபா ஆச்சா? 10 லட்ச ரூபா போட்டால் 1.5 கோடி ரூபாய் கிட்ட ஆயிடுச்சா 3 வருஷத்தில்? ஏன் இறங்குதுன்றது கவனமே இல்லை அவங்களுக்கு. நான் வாங்கினது ஏன் இறங்குச்சு, இவங்களாம் தன்னை கேட்டுக்குது. ஏன் இறங்கக்கூடாது, ஏன் இறங்குச்சு, ஏன் இறங்குச்சு, கடை ஏன் மூடிக்குது, கேளு அவங்கள்ட்ட போய் ஏன் கடை மூடிக்குதுன்னு. அதெல்லாம் கேட்க மாட்டேன். அது மூடிந்தாவே நான் வித்துருவேன். இங்கே தான் சார் 99 பேர் அதெல்லாம் அவங்க தான் இந்த புதுசாக வரவங்களுக்கு அச்சத்தை ஊட்டிடுறாங்க, இவங்களை யோசிக்க விடாமல் பண்ணிடுறாங்க. ஆரம்பத்தில் அப்படி ஊற்றுனால இவங்க உள்ள வரும்போதே பெரிய வரது கிடையாது, வந்தாலும் கொஞ்சம் பணத்தை போடுறது, இவங்களும் அப்படி இறங்கினா வித்துட்டு வெளியே போயிடறாங்க. அதில் தான் சம்பாதிக்கிறவங்க ரொம்ப 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 குறைவான படம். உறுதியாக இங்கே அழுத்தமாக சொல்ல முடியும், நீங்கள் பெரும் பணம் சம்பாதிக்கணும்னா பங்கு சந்தையை சரியாக கற்றுக்கணும்னா உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆனால் கற்றுக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஓகே சார், இன்னைக்கு உங்களோட நேரத்துக்கும் மிக ஆழமான கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.